பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த நாளுக்காக, இந்த மாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி இந்த வேளையிலும் நம்ம படிக்க போகிற காரியங்கள், பார்க்க போகிற காரியங்கள், அது நம்முடைய வேத அறிவை அதிகமாக்கவும், அந்த வேத அறிவானது நமக்கு ஏற்ற காலங்களிலே நமக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்ம சரி செய்யவும், விசுவாச அறிக்கையை நம்ம உறுதிப்படுத்தவும், அது மாத்திரமல்ல இந்த நாளிலே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான பாடங்களை நமக்கு கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும்படியாக அருமையான இந்த வேளையிலே வேதத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த ராத்திரி நேரத்திலும் நம்மோடு பேசும்படியாக, இடைபடும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை, உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் பிரசனத்துக்காக நன்றி, உங்கள் கிருபைகளுக்காக நன்றி, உங்கள் இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னும் எங்கள் மீது இதோ கர்த்தாவே, இதோ எங்களுடைய தேவன் ஆண்டவரே, கிருபையும் கருணையும் இரக்கமும் ஆண்டவரே நீடிய பொறுமையும் உள்ள தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வல்ல கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இதோ தேவரீர் தாமே ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இதோ கர்த்தாவே, நாங்கள் வேதத்திலே காண்கிறது போல ஆண்டவரே இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனால எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே அது இன்னொரு பகுதியோடு ஆண்டவரே அதை இணைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ தேவரீர் தாமே ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறியும் பொழுது இந்த சத்தியமானது எங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வேத வசனங்கள் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, எங்களுடைய சோதனைகளிலிருந்து இதோ கர்த்தாவே வெளியே வர, விடுதலை அடைய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர், வேதம் கொடுத்தவர், இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொள்ள, இதை அறிந்து கொள்ள, இதோ கர்த்தாவே மனதிலே நாங்கள் நிலைநிறுத்த கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் எங்கள் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்புவோம். அந்த 12வது அதிகாரம் போன வாரத்தில் நம்ம 11வது அதிகாரத்தில் பார்த்தது போல சாலமோனுடைய ஆட்சியினுடைய முடிவு காலத்தை நம்ம பார்த்தோம். அந்த 11வது அதிகாரத்திலேயே இந்த 12வது அதிகாரத்தில் நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லி இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் மனிதனுடைய பலவீனங்களையும், மனிதனுடைய பாவங்கள், மனிதனுடைய சுபாவங்கள், இவைகளை உபயோகப்படுத்தி அது இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். So the United Kingdom of Israel was divided into two as it was prophesied by the prophet of the Lord in chapter 11, creating Judah and Israel, ruled by Rehoboam. There is Israel, which is the northern kingdom, and Jeroboam, which is Jeroboam for Judah, which is the southern kingdom. இந்த அதாவது பேர் நமக்கு கொஞ்சம் ஒருவேளை கன்ஃபியூசிங்லாம் இருக்கலாம். ரெகபயாம், எரோபயாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதுலேயே தப்பாக தான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக ரெகபயாம் ஃபார் ஜூடா, ஜெரோபாம் ஃபார் இஸ்ரேல் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ஜூடா ஜே அண்ட் ஜே ஒன் கோ டுகெதர், அதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. அதனால் இதில் நான் தப்பாக போட்டிருக்கிறேன். ஸோ ரெகபயாம் சாலமோனுடைய மகன். அவன் யூதாவை அரசாட்சி செய்தான். ஜெரோபயாம் அவன் ஹீஸ் எ ரைவல் லீடர் ஆர் ரெவல்யூஷனரி. அந்த வட பகுதியான இஸ்ரவேலை அவன் ஆளுகை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆகையினால அதை நம்ம அதை நம்ம திருத்தி கொள்ளலாம். சரி, இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், முதல் ஒரு 15 வசனங்களிலே இந்த ரெகபயாம் எப்படி ராஜாவாகிறான், அது மட்டும் இல்லை இந்த மக்கள் அவனிடத்துல சில பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
அப்போ அதுக்கு அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன? இந்த 3 காரியங்களை இந்த முதல் 15 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். ஸோ அதில் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி. இந்த இடத்துல அதாவது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அந்த யெரொபெயாம்ன்றவன் நம்ம போன வாரம் பார்த்தது போல் அவன் வந்து இந்த ரெகொபெயாமுக்கு பயந்து அவன் வந்து எகிப்தில் போயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்பொழுது அந்த அதாவது அந்த யெரொபெயாமுக்கு வந்து மக்கள் செய்தி அனுப்புகிறாங்க, அவனும் வரான். ஸோ அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப் தெர் வாஸ் அ கிரேட் ரிவோல்ட். மக்கள் அதாவது இந்த ரெகொபெயாமுக்கு எதிராக வந்து மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து, விசேஷமாக இந்த நார்தன் பார்ட்டில் இருக்கிறவங்க வந்து அவனிடத்துல சில காரியங்களை கேட்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த முதல் 2 வசனங்களை நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, and Rehoboam went to Shechem, for all Israel had gone to Shechem to make him king. அதாவது இந்த ரெகொபெயாம் வந்து ராஜாவாக்கப்பட்டது எருசலேமில் இல்லை, அவன் வந்து சீகேமில் அவன் வந்து ராஜாவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, மக்கள் எல்லாம் வந்து சீகேமில் கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அது ஒரு ரீசன் தான் நமக்கு தெரியுது. அதை அப்படி அவன் ஆன பொழுது அந்த இடத்துல தான் மக்கள் போயிட்டு என்ன செய்யறாங்க, அந்த 4வது வசனத்துல the people are complaining about the hardship and higher tax under Solomon and demanded a relaxation of in both things. 2 காரியங்களிலும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்க சலுகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கிறாங்க. அதுதான் வந்து அந்த 4வது வசனத்துல பார்க்கிறோம். 4வது வசனத்தை படிக்கலாம். இந்த இடத்துல இந்த மக்கள் வந்து இட் லுக்ஸ் லைக் தே ஆர் கம்மிங் ஃபார் அ கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். நான் உங்ககிட்ட நாங்கள்லாம் வந்து சப்ஜெக்டாக பீப்புளாக மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய ஆட்சி கீழ் நாங்கள் இருக்கணும்னு சொன்னால், உங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த கஷ்டங்களை நீ வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து இவர்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்டே வந்து ஒரு விதத்தில் சொல்லப்போனால் வந்து அது முறையானது இல்லை இருந்துச்சு. ராஜா சாலமோன் வந்து இவங்களை வந்து அதிகமாக வேலை செய்ய சொன்னான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து டெம்பிளை கட்டினா, இன்னொன்று வந்து அந்த பேலஸை கட்டினா. ஸோ இட் டுக் லாட் ஆஃப் லேபர். அதுக்கு வந்து நிறைய வேலையாட்கள் தேவைப்பட்டாங்க. ஆகையினால நிறைய வேலைகளை மக்கள் வந்து செய்ய வேண்டியதாக இருந்தது. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் அல்ல. இது வந்து ஒரு முறையிடக்கூடிய ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லி நம்ம அறிய வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேலையே நம்ம பார்க்குறோம். அதாவது சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்னாலேயே தேவன் இது எல்லாவற்றையும் சொல்றார். உங்களுக்கு ஒரு ராஜா வந்தா என்னென்னலாம் செய்வான், உங்களை வந்து தன்னுடைய அரண்மனையை கட்டுவதற்கும் மற்ற காரியங்களை செய்வதற்கும் இப்படியாக ராஜா வந்து உங்களை இப்படியாக வேலை வாங்குவான். நிறைய வேலைக்காரர்களை தனக்காக சேர்த்துக்கொள்ள. அது மட்டுமல்ல, அவனுக்காக வேண்டி என்ன செய்வான்னு சொன்னா, நிறைய வரிகளை உங்கள் மீது சுமத்துவான். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதுதான். அந்த சொன்னதை வச்சே இப்ப வந்து அதே காரியத்தை தான் அவன் ராஜா செய்திருக்கிறான். அப்படி செய்திருந்தும் இந்த மக்கள் வந்து இப்ப என்ன செய்யறாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணதையும் அடுத்தது அந்த 5லிருந்து 14 வரைக்கும் அந்த வசனங்களை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதையும் ரெகொபெயாம் என்ன சொல்கிறான், சாலமோனுடைய மகன், சரி நீங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 நாள் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதையும் அந்த நாட்களுக்குள்ள அங்கே அதாவது அந்த ரெகொபெயாம் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், முதலாவது வந்து சாலமோனுக்கு கீழே இருந்த
மூப்பர்களிடத்துல போய் கேட்கிறான். வயதானவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள், திறமசாலிகள், ஒரு தேசத்தை எப்படி நம்ம வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா நம்ம வந்து ஆளுகை செய்யணும் அப்படின்ட்டு ஆலோசனை கொடுக்கிறவங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து அவங்க அவங்க கேட்கிறத வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நீ செய்யும் பொழுது தேசம் சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னை போல இருக்கக்கூடிய இளம் வாலிபர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறான். ஒருவேளை தன்னுடைய நண்பர்களா இருந்திருக்கலாம். அவர்களிடத்துல ஆலோசனை கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நீ அந்த மாதிரி செய்யாத, மக்களுக்கு நீ வந்து இப்ப அடிபணிஞ்சு கீழ்ப்படிஞ்சு போனன்னு சொன்னா மக்கள் இன்னும் அதிக சலுகைகளை கேட்டுட்டு இருப்பாங்க. ஆகையினால நீ என்ன பண்ணு, உங்க அப்பா செய்ததை விட அதிகமா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீ பயமுறுத்து. அப்ப வந்து அவங்க அப்படி செய்யாம விட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னதையும், பிறகு மறுபடியும் ரெகபெயாம் மக்கள் எல்லாம் தன்னிடத்துல வந்த பொழுது இதையே சொல்றான். அதாவது என்னுடைய அப்பாவை போல நான் 2 பங்கு உங்களை நான் கஷ்டப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் வந்து சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படி சொன்ன உடனே தான் அந்த ஜனங்கள் வந்து இப்படியாக அவனுடைய அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த 15வது வசனத்துல பார்க்கிறோம். அதை யாராவது ஒருத்தர் படிப்போம். 15வது வசனம். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமல் போனான். கர்த்தர் சீலோனியனாகிய அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், அதாவது the turn of events was from the Lord அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இந்த காரியங்கள் கர்த்தரால் நடந்தது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது கர்த்தரால் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது சில நேரத்தில் ஒருவேளை டைரக்டா ஆண்டவர் வந்து இந்த ரெகபெயாமினுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருவேளை பேசக்கூடும், நம்ம வந்து நினைக்கக்கூடும். ஆக்சுவலா ஆண்டவர் வந்து அப்படி செய்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவர் வழக்கமா மக்களுடைய தீமையான எண்ணங்கள், ஆல்ரெடி அவங்களுக்குள்ள அந்த தீமையான எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணங்களை அவர் என்ன செய்கிறாரு, உபயோகப்படுத்தி தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால அதாவது he is a sovereign God. யாருடைய இருதயத்தை கரைக்கலாம், யாருடைய இருதயத்தை கடினப்படுத்தலாம், அது ஒரு பக்கம் இருக்கிறது. அதை நம்ம ஒருவேளை சந்தோஷத்தோட அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா then there is one thing. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவரை ஒண்ணுமே செய்யல, அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா கூட மக்கள் வந்து தீமையான எண்ணத்தை தங்களுடைய இருதயத்தில் வைத்து கொண்டு தான் இருக்க போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினால so God used the pride, dictatorship and arrogance to fulfill his purposes. ஆக இது எல்லாம் வந்து இந்த ரெகபெயாமுக்குள்ள இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் வந்து முன்னறிந்தவர், அதை முன்னறிவித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அடுத்தது 16 24 வரைக்கும் இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த அதாவது மக்கள் எதிர்பார்த்ததை இந்த ரெகபெயாம் செய்யல. அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க, இவனுக்கு எதிராக மறுபடியும் அவர்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் 16வது வசனத்துல அவர்கள் வந்து அதாவது இந்த ரெகபெயாம் வந்து இவர்களுடைய வேண்டுதல்களை மறுத்த பொழுது அதற்கு எதிராக அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் வந்து அந்த இடத்துல செய்ததை 16வது வசனத்துல பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் 16வது வசனத்தை படிப்போம். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். அதாவது நாங்க உனக்கு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சிம்பிளா போயிட்டு இருந்தா பரவாயில்ல, ஆனா வந்து அந்த இடத்துல, அதாவது தாவீதின் இடத்துல எங்களுக்கு பங்கு ஏது, அது ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பார்த்தோம்னு சொன்னா இட்ஸ் இன் த பொயட்டிக்கல் ஃபார்ம்.
அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பாட்டையே பாடி யாருக்கு எதிராக பேசுகிறாங்க, தாவீதுக்கு எதிராகவும் எருசலேமுக்கு எதிராகவும் அவர்கள் வந்து தாவீதினுடைய நகரத்துக்கு விரோதமாகவும் அவர்கள் பேசுகிறவர்களாய் காணப்படுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வாட் ஷேர் ஹேவ் வி இன் டேவிட், தாவீதோடு எங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது, வி ஹேவ் நோ இன்ஹெரிட்டன்ஸ், அந்த அதாவது இந்த ஈசாயின் குமாரனிடத்துல எங்களுக்கு ஒரு பங்கும் இல்லை என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இஸ்ரவேலே உன்னுடைய கூடாரங்களுக்கு போ. அப்ப இஸ்ரவேல் தங்களுடைய ஜனங்களை அதாவது அந்த 11 ட்ரைபு இல்லை 10 ட்ரைபை என்ன பார்க்குறோன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய கூடாரங்களுக்கு போங்க, தாவீதேன்னு சொன்னால் இட்ஸ் அபவுட் த பீப்புள் ஆஃப் ஜூடா. இந்த யூதாவே நீ என்ன செய்ய, உன்னுடைய வீட்டுக்கு போய் உன்னுடைய வீட்டை நீ வந்து பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தே ஆர் ஸ்பீக்கிங் அ டிவிஷன் ஆஃப் த லேண்ட், அந்த தேசத்தினுடைய ஒரு 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 பிரிவை குறித்து அந்த இடத்துல பேசுறாங்க. ஸோ த பீப்புள் ஸ்பீக் unbecomingly of David. How soon are good men and their good services to the public are forgotten. அதாவது மக்கள் வந்து சந்தர்ப்பவாதிகள் என்பது இதில் நமக்கு நல்லா தெரியுது. அந்த தாவீதை குறைத்து பேசக்கூடிய அளவிற்கு இந்த ஜனங்களுடைய இருதயமானது என்ன செய்தது, அந்த தாவீதை விட்டு தாவீதையும் அவனுடைய நற்கிரியைகளையும் அவங்க வந்து மறந்து போனவர்களாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது வந்து மனுஷனிடத்துல இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் நடைமுறை வாழ்க்கையில. சில நேரங்களில் நம்ம வந்து தெய்வத்தினிடத்துல கூட நம்ம அப்படி நினைக்கிறோம், அன்னைக்கெல்லாம் கடவுள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு வந்தார், இப்பெல்லாம் அவர் வந்து எனக்கு உதவி செய்யறது கிடையாது, ஆகையினால கடவுள் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் இருந்துட்டு போகட்டும். இது மாதிரி எதையாகிலும் நம்ம தேவனுக்கு விரோதமாக நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். சரி, அடுத்தது 17வது வசனத்துல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபயாம் ராஜாவாய் இருந்தான். இந்த இடத்துல அதாவது இந்த யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேலர் மேல் ரெகபயாம் வந்து ராஜாவாக இருந்தார். அதாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டில் அவங்க வந்து அஃபிஷியலி தே டிடன்ட் கோ அவுட். இப்போ வந்து வாயோட பேசியிருக்கிறாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்ரவேலரை இன்னும் அவன் வந்து அரசாண்டு கொண்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ ஜெரபாம் வாஸ் நாட் மேட் த கிங் எட். அதாவது யெரொபெயாம் வந்து இன்னும் ராஜாவாகல. ஆகையினால ஒரு ராஜா அவங்களுக்கு இல்லாதபடினால இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ரெகொபெயாம் என்ன நினைக்கிறான், நான் தான் முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நான் வந்து ராஜாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படி நினைச்சுதான் இன்னொரு காரியத்தை அவன் செய்கிறான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மக்கள் சும்மா பேசிட்டு போயிருக்கிறாங்க, ஆனா நம்முடைய பவரை காட்டுவோம், நம்முடைய பலத்தை காட்டுவோம், நம்ம சொன்னதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், 18வது வசனத்துல ஒரு பெரிய டேரிங் பட் டிசாஸ்டர்ஸ் திங் அவன் வந்து செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 18வது வசனத்தை படிப்போம் யாராவது ஒருத்தர். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். இங்க ஒரு ஒரு ஃபியூட்டைல் எஃபர்ட் எடுக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, நான் ராஜா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லை நான் ராஜா, நான் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு வீரம், ஒரு வேகம், இந்த ஒரு காரியத்தினால அவன் என்ன செய்யறான், அவனுடைய லைக் ஒரு ரெவென்யூ செக்ரட்டரி இல்லைன்னு சொன்னா ஒரு டாக்ஸ் கண்ட்ரோலர், இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய அவனை அதாவது அதோராம் என்பவனை அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, போய் நீ வந்து அந்த ஜனங்களிடத்துல அந்த வரியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவன் அனுப்புறான். அப்ப அனுப்பும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவனை என்ன செய்யறாங்க, கல்லெறிந்து
கொன்று போட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அப்படி நடந்ததையும் தான் இப்போ இவனுக்கு வந்து ரெகொபெயாமுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி அவனுக்கு தெரியுது. மக்கள் வந்து நமக்கு எதிராக செய்கிற புரட்சியில் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த சீகேமில், இது வரைக்கும் சீகேமில் இருந்தான், சீகேமில் இருந்து இப்போ என்ன செய்கிறான், எருசலேமுக்கு அவன் வந்து ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அங்கே எருசலேமுக்கு ஓடி போன பிறகு அங்கே நடக்கிறது என்னன்னு சொன்னால் 20வது வசனத்தை நம்ம, அதாவது 20வது வசனத்தை படிக்கலாம். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ஸோ ஆல்ரெடி இதை எழுதும்பொழுது இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, த டிவிஷன் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஸோ ஆல் இஸ்ரேல் அப்படின்போது தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் த 12 tribes, பட் தே ஆர் டாக்கிங் அபவுட் த 10 tribes. அந்த 10 கோத்திரங்களை குறித்து அந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க. ஆகையினால நம்ம வந்து லெட் அஸ் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே சொல்லும் பொழுது ஓவர் ஆல் இஸ்ரேல், சமஸ்த இஸ்ரேல் அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி அண்ட் இன் தேர் மைண்ட் அந்த அந்த 10 கோத்திரங்கள் வந்து சமஸ்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த யெரொபெயாமை வந்து அந்த இஸ்ரவேலின் மேலே அவர்கள் வந்து ராஜா வாக்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ அந்த ராஜா வாக்குன பிறகு இப்பொழுது இந்த ரெகொபெயாமை யூதா கோத்திரத்தார் மட்டும், அதாவது யூதா ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த யூதாவில் வந்து பெஞ்சமின், லேவியர்கள் இவங்கெல்லாம் வந்து இதில் அடங்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அதை யூதா என்று மாத்திரம் அவர்கள் அழைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அது தாவீதினுடைய ஒரு ட்ரைபு. அந்த யூதா கோத்திரத்தை ஆண்டவர் விசேஷமாக தாவீது நிமித்தமாக தெரிந்து கொண்டார் என்கிறபடினால இதை வந்து பின்னாடி எழுதும்பொழுது அதுக்கு அந்த அதாவது அதை வந்து யூதா என்றே அவர்கள் வந்து, அதாவது அந்த டிவிஷன் வரும்பொழுது யூதா என்றே அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ இந்த நேரம் இந்த 20வது வசனத்தில் தான் வந்து இப்போ வந்து 2 ராஜாக்கள் 2 தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் த கிங்டம் ரிமைன்ட் divided until the fall of Israel, that is the northern kingdom. அது வந்து 722 அது வந்து அப்படி, அதாவது அந்த northern kingdom வந்து விழுந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். So the northern kingdom was called Israel with 10 tribes and the southern kingdom called Judah, which was later supplemented by Levites, Benjamites and others of the 10 tribes. ஸோ இது வந்து லேட்டர் பீரியடில் என்ன செய்கிறாங்க, நிறைய மக்கள் வந்து அந்த நார்த்திலிருந்து சவுத்துக்கு இந்த யூதாவுக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ஸ்டாப் டு லுக் அட் த மேப். இந்த மேப்பை பார்க்கும்படியாக நம்ம கொஞ்சம் அதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அந்த டாப்பில் வந்து சிரியா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரீனில் இருக்கிறது தான் இந்த 10 tribes, இந்த இஸ்ரவேல். அப்போ அந்த அம்மான்ன்றது அது இன்னொரு தேசம். பிறகு இந்த மோவாப் வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், டைரக்ட் ரூல் அப்படின்னாலும் இல்லை அப்படின்னாலும் ஒரு இஸ்ரேல் காலனி மாதிரி அதை வந்து அதை வந்து யூதாவினுடைய, அதாவது இஸ்ரேலினுடைய கரத்தில் அவர்களுக்கு அடிமைகளாய் அந்த மோவாபியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தென் அந்த இஸ்ரேலுக்கு கீழே பார்க்கும்போது தான் அந்த பகுதி ஃபுல்லாக அந்த கிரேன்னு சொல்கிறீங்களா எப்படி சொல்கிறீங்களா, அந்த பகுதி வந்து அதுதான் வந்து இந்த யூதா, இந்த ஒரு கோத்திரமோ இல்லை 2 கோத்திரமோ இருக்கக்கூடிய அந்த யூதா என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையினால இப்போ நம்ம நார்தர்ன் கிங்டம்னும் போது அந்த 10 ட்ரைப், சதர்ன் கிங்டம் இன்னு சொல்லும்போது யூதா அந்த 2 ட்ரைப்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்முடைய ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங், ஜியாகிரபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டிவைடட் கிங்டம். இந்த அதாவது இந்த பிளவுபட்ட அந்த 2 ராஜாங்கங்களுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு verse 21, 21வது வசனத்தை நம்ம இப்போ படிக்கலாம். ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடே யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாய் திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார், பென்யமின் கோத்திரத்தார் அனைவரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்
180,000 பேரை கூட்டினான். ஸோ இங்கேயே நம்ம பார்க்குறோம் யூதா பெஞ்சமின் 2 கோத்திரத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இவர்கள் 2 பேருமே வந்து அந்த நாட்களில் வந்து யூதா என்று அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரிகிறது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது ஏன் செய்தாங்க, எப்படி செய்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரெகபயாம் என்ன செய்கிறான், he didn't want to give up. ஏன்னு சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் வந்து தேசத்தை பிரித்து கொடுத்தவர் பாதியாக பிரித்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த அதாவது ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை வந்து பெரும்பகுதியாக வச்சுட்டு தள்ளி விட்டவங்கள ஒருவேளை சிறு பகுதியாக ஆண்டவர் வச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, தான் தெரிந்து கொண்டவர்களை சிறு பகுதியாகவும் தள்ளிவிட்டவர்களை போல இருக்கிறவர்களை அந்த இஸ்ரவேலை வந்து பெரும்பகுதியாக ஆண்டவர் வந்து அதாவது இந்த உடன்படிக்கைக்கு அடங்கின ஒரு 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 இடமாக இந்த யூதாவையும் அந்த இஸ்ரவேலரை வந்து அதாவது பிரிக்கப்பட்டவர்களாகவும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல தெரிந்து கொண்டார். ஆனால் ரெகபயாமுக்கு இதை வந்து ஏற்றுக்கொள்ள அவனால் முடியல. ஆகையினால அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இப்பொழுது யுத்தம் செய்யும்படியாக அவன் புறப்படுகிறான். போய் எப்படியும் இஸ்ரவேலை திரும்ப நம்முடைய ஆட்சியின் கீழே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 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 நோக்கத்தோடு கூட அவன் என்ன செய்கிறான், அவன் வந்து இப்படியாக ஒரு பெரிய சேனையை அவன் வந்து திரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்படி அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அதை அவனுக்கு தடை செய்கிறார், அதை போக வேண்டாம் என்று சொல்லி. அதில் வந்து 22, 23, 24 இந்த 3 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். இங்கே என்ன நமக்கு இப்போ ஸோ வி கெட் த பிக்சர். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி 11வது அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த யெரொபெயாமுக்கு ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னது தீர்க்கதரிசியின் மூலமாக. அது வந்து ரெகபயாமுக்கும் தெரிகிறது. ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆஸ் a human அவன் வந்து he would want to get back the land and make it as the one Israel. அதுதான் வந்து அவன் முயற்சி பண்ணுறான். அப்படி முயற்சி பண்ணும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தீர்க்கதரிசியை அனுப்பிட்டு அவர் என்ன செய்கிறார், இப்படியாக நீ போகாத. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, for this thing is from me, இந்த காரியம் என்னாலே வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால நீங்க திரும்ப போயிடுங்க, உங்க சகோதரர்கள் மேல நீங்க யுத்தத்துக்கு போகாதிருங்க அப்படின்னு சொன்னதையும் குட் திங். ரெகபயாம் வந்து ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட் அவன் மேலே என்ன அப்படின்னு சொன்னால், இது ஆண்டவர் சொன்னார் அப்படின்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டு, அதுக்கு கீழ்ப்படியாமல் மறுபடியும் அதையும் மீறி அவன் யுத்தத்துக்கு போகாதபடிக்கு அவன் கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான், அவன் வந்து எருசலேமுக்கு திரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ தே லிசன் டு த வேர்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் வந்து செவி கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இஸ்ரவேலுடைய லைஃப்ல வந்து இட்ஸ் எ ரேர் அக்கேஷன்ஸ். அதாவது இது வந்து எப்பயாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி ஆண்டவருடைய சத்தத்துக்கு இந்த மக்கள் வந்து செவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும்.
பிக் பண்ணி அங்க ஜனத்துல ஈனமானவர்களை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி யார் வணங்க முடியும்? ஒரு உண்மையானவனும் ஒரு நேர்மையானவனும் தெய்வ பயம் உள்ளவனும் ஒரு நல்லவனும் ஒரு நல்ல சன்மார்க்கனும் என்ன செய்ய மாட்டான்? ஒரு உண்மை இஸ்ரவேலன் இந்த இந்த தெய்வங்களுக்கு முன்பாக பணிய மாட்டான். குடிகாரனும் வேசிக்கல்லனும் தெய்வத்துக்கு விரோதமாக பேசுகிறவனும் இவங்க தான் அந்த நீசர். இவங்களை கொண்டு போய் அங்க உருவாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, 4வது அதாவது 32வது வசனம் 4வது பாயிண்ட்டுக்குரியது. அவன் என்ன செய்யறான்? அந்த இடத்துல அவர்களுக்கு திருவிழாக்களை உண்டு பண்றான். ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஃபெஸ்டிவல் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவனே ஒரு நாளை நியமிச்சு ஒரு பண்டிகையை நியமிச்சு அவன் அங்கே பலி செலுத்த ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சரி, நம்ம இப்ப இந்த 13வது அதிகாரத்தினுடைய ஒரு முதல் 6 வசனங்களை நம்ம சுருக்கமா பார்த்துட்டு நம்ம ஒரு 5-7 மினிட்ஸ்ல நம்ம முடிக்கலாம். ஏன்னு சொன்னா இவன் இது ஆக்சுவலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் கண்டினியூவேஷன். அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா இவன் இப்படியாக பலியிட ஆரம்பிக்கிறான். அங்கே பலியிட்டு அவன் என்ன செய்யறான்? 13:1 யாராவது ஒருத்தர் படிப்போம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. சரி, இப்ப என்ன செய்யறான்? இவன் ராஜா இவன் பலியிடும்படியாக தூபம் காட்டும்படியாக அந்த பலிபீட தண்டையில நிற்கும் பொழுது, சோ ப்ராபபிலி இந்த இடம் இது ஒருவேளை பெத்தேல்ல இது நடக்குது. அப்ப யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். அந்த தீர்க்கதரிசி அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இந்த பலிபீடத்துக்கு விரோதமாகவும் இந்த ராஜாவுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை 2வது வசனத்தை படிக்கலாம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. சோ இந்த இடத்துல அவன் தீர்க்க தரிசனம் இப்படியாவது சொல்றான், உன்னுடைய பலிபீடமே உனக்கு இப்படி நடக்கும். இந்த இடத்துல ஒரு காலம் வரும், அப்பொழுது மனிதர்களுடைய அந்த மென்ஸ் போன்ஸ் ஷல் பி பர்ன்ட் ஆன் யூ, மனிதர்களுடைய எலும்புகள் உன் மீது எரிக்கப்படும் என்று சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல, and he gave a sign the same day saying, this is the sign which the Lord has spoken, surely the altar shall split apart and the ashes on it shall be poured out. அப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த பலிபீடமானது பிளக்கப்பட்டு இந்த சாம்பல் எல்லாம் அதுல கொட்டப்படும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது எப்படின்னா இந்த அடையாளம் இப்பொழுது நடக்க போகிறது. அதுக்கப்புறம் இந்த பலிபீடத்தின் மேலே மனிதருடைய எலும்புகள் எரிக்கப்படுகிறது, பின்பாக நடக்க போகிறது என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். சோ 4வது வசனத்துல அது நம்ம யாராவது ஒருத்தர் 4வது வசனத்தை படிங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபொழுது, அவனை பிடியுங்கள் என்று கையை பலிபீடத்திற்கு நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. இப்ப அப்படி நடந்ததையும் அப்ப 5வது வசனத்துல பார்க்கிறோம். the altar also was split apart. so இப்படி அந்த பலிபீடமும் அது பிளந்தது, அந்த சாம்பல் எல்லாம் அது உள்ள போனது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி அது அப்படியே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இப்ப அப்படி நடந்தது. இந்த 6வது வசனம் என்ன செய்யறான்? இப்ப இந்த ராஜாவுக்கு இந்த கை நீண்டபடியே இருக்கு, அவனால மடக்க முடியல, எதையும் செய்ய முடியல. his hand was frozen. ஆக அவன் அப்படி நடந்த உடனே அவன் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ராஜா இப்ப இவன் கைக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிட்ட கேட்கிறான். தீர்க்கதரிசியும் ஜெபிக்கிறான். ஜெபித்ததையும் அவனுக்கு சுகம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த இடத்துல அவன் அந்த யெரொபெயாம் தான் செய்தது தவறு என்று சொல்லுகிற ஒரு உணர்வு வரவில்லை. ஒரு சூழ்நிலை வந்த உடனே
அவனுடைய ஹெல்த் மட்டும்தான் அவனுக்கு பிரச்சனை. அதுக்காக தான் கடவுளை நோக்கி கூப்பிடணும். என் பாவத்தை மன்னிக்கும்படியாக கடவுளை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வரவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபைனலி தி அப்சர்வேஷன் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம இதில் இந்த அதிகாரங்களில் இந்த பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் ஜனங்க வந்து சாலமோனை பற்றி என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. சாலமோன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய வேலை கொடுத்தாரு, சாலமோன் வந்து எங்களுக்கு நிறையா வரி போட்டார், டேக்ஸ் பண்ணார், எங்களுக்கு நீங்கள் வந்து அதை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ பீப்புள் டிட் நாட் கம்ப்ளைன் அபவுட் idolatry of Solomon but only his taxation. ஆக மக்களுக்கு வந்து அதாவது சாலமோனு கீழே நல்லா சமாதானமாக வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. ஆனால் இப்பொழுது ரெகபெயாம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, அதே சாலமோனுக்கு விரோதமாக வந்து அவங்க முறுமுறுக்கிறாங்க. சரி சொன்னாங்களே, ஒருவருக்காவது சாலமோன் வந்து இப்படி விக்கிரகங்களை ஆராதனை செய்தான், அது நிமித்தமாக வந்தது தான் இந்த சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரெகபெயாம் இடத்துல மக்கள் வந்து அங்கே சொல்லவில்லை. ஸோ people though they don't care about their spiritual wrongdoings, அவங்களுடைய ஆவிக்குரிய ஒரு தவறை என்ன செய்வதில் சுட்டி காட்டுவது கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கும்போது கூட ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரங்களுக்கு இன்னொரு ஊழியக்காரங்க, அடுத்த விசுவாசி தப்பு செய்கிறாங்க, அடுத்த ஊழியக்காரன் தவறு செய்கிறான்னும் போது அந்த தவறை தெரிஞ்சிருக்கும், 4 வருஷமாக தெரியும், 3 வருஷமாக தெரியும், 2 வருஷமாக தெரியும், ஆனால் அவர்களிடத்துல போய் சுட்டி காட்டுவது கிடையாது. ஆனால் இந்த 2 ஊழியக்காரனுக்கும் இல்லை இந்த 2 விசுவாசிக்கும், இல்லைன்னா விசுவாசி செய்தது ஊழியக்காரனுக்கு தெரியும் போது, ஊழியக்காரன் செய்கிறது விசுவாசிகளுக்கு தெரியும் பொழுது, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போராட்டம் அப்படின்னு வரும்பொழுது என்ன செய்வாங்க, அந்த ரீசனை எடுத்து வெளியே விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து எந்த விதமான அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பற்றி ஒரு கவலையே கிடையாது அநேக நேரங்களில். ஆக இது நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது, நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம வந்து டே டு டே லைஃபினுடைய காரியங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இல்லை அதை எல்லாவற்றையும் நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை குறித்து நம்ம கவனமாக இருக்கிறோமா? அதே போல் அதாவது 2 நம்பர் தப்பாக போட்டிருக்கிறேன். நம்பர் 2, when Jeroboam made idols, Israelites did not oppose. As long as their desire is fulfilled, they are happy. விக்கிரகம் செஞ்சு இங்கே வணங்குங்கன்னு உடனே சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவர் சொன்னாரே விக்கிரகத்தை வணங்காதன்னு. நம்ம சாலமோன் வந்து அந்த விக்கிரகத்தை வணங்கினதுனால தானே இந்த நிலைமையே நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறது. நீ இப்போ மறுபடியும் நீ விக்கிரகம் செய்யறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் வந்து ராஜாவினிடத்துல கேட்டிருக்கலாம்ல. மற்ற அநீதிகளெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் ஆவிக்குரிய அநீதியை யாரும் கேட்க துணியறதில்லை. இது நம்முடைய வாழ்க்கையாகட்டும், இல்லை நம்மை மற்றவர்களை பார்க்கும்போதாகட்டும், இந்த காரியங்களை நம்ம வந்து மனதில் வைத்திருக்க வேண்டும். விசேஷமாக ஒருவேளை அடுத்தவங்களை நம்ம வந்து விரல் நீட்டி காட்டிடுறது நம்ம சுலபம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களிலே தேவனுடைய நியமனங்களை, தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய கற்பனைகளை நம்ம வந்து மீறுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அதை குறித்து நம்ம வந்து ஜாக்கிரதையாய் நம்ம இருக்க வேண்டும். அடுத்தது 3ஆவதாக நம்ம பார்க்கிறோம், Jeroboam did not repent of his sin of idolatry but concerned about his well-being, healing of his hand. அந்த 13வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், நான் மென்ஷன் பண்ணேன், அதாவது அவன் செய்த அந்த விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட சாபங்களை தேசத்தின் மீது கொண்டு வருகிறார். அதை பற்றி எவ்வளவேனும் அவனுக்கு கவலையே இல்லை. அவன் கவலைலாம் என்னன்னா, நீ ஆண்டவரே நீ தேசத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் என் கையை மடக்கவும் கீழே போடவும் எனக்கு இப்போ நீங்கள் உதவி செய்யுங்க. எத்தனை காரியங்களிலே நம்ம தேவனிடத்துல போயிட்டு நம்ம கவனிக்க வேண்டியதும், கவனம் செலுத்த வேண்டியதும், மனம் திரும்ப வேண்டியதும், இல்லை நம்ம வந்து ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ண வேண்டியதையும் அறிக்கை பண்ணாதபடிக்கு அதை வந்து பாராமுகமாக இருந்துட்டு
நம்முடைய தேவைகளை மாத்திரம் ஆண்டவரே நீர் இதை சொல்லி இருக்கிறீரே, நீங்க அப்படி சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க எனக்கு செய்யுங்க, இந்த வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, இந்த வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறீங்களே, நீங்க செய்யுங்க. ஆனா நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்ததை நம்ம அறிக்கையிடுறோமா? அதுதான் நம்ம யாக்கோபுல பார்க்குறோம். நீங்க என்ன செய்யுங்க, ஒருவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை நீங்க அறிக்கையிடுங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க அதாவது இந்த வியாதியஸ்தர் கூட என்ன செய்யணுமா, நம்ம அதாவது ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் மூப்பர்களை வரவழைக்க கடவன், அவர்கள் இயேசுவின் நாமத்தினால என்னை தடவி என்ன செய்வாங்க, அவர்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்பொழுது அவன் அவன் அதாவது அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், அவனுடைய வியாதி சுகமாகும் என்ற அந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்முடைய சுத்தத்தையும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய மனம் மாறுதல்களை நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல சாலமோனும் அதை பற்றி கவலைப்படல, ரெகபயாமும் அதை பற்றி கவலைப்படல, யெரொபெயாமும் அதை பற்றி கவலைப்படல, இஸ்ரவேல் ஜனங்களும் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவங்களுக்கு தேவைலாம் என்ன? சந்தோஷம், சமாதானம், குறைந்த பிரச்சனைகள் உள்ள, வருத்தங்கள் உள்ள வாழ்வு. அது மட்டும் இல்லை, ஒரு சமாதானமான ஒரு 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 நிலைமை, ஒரு நிம்மதியா இந்த உலகத்துல நம்ம வாழணும். இந்த ராஜாவுக்கு நான் சுகமா வாழணும், மடங்காத கை எனக்கு மடங்கி எனக்கு நல்லா சுகத்தோட இருக்கிறேன். இவ்வளவுதான வழியே தேவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த உறவை சீர்படுத்தணும், திருத்தணும். அது சீர்கெட்டு போயிருக்குதே, அதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பக்கம் தேசத்து ஜனங்களுக்கும் போகல, சாலமோனுக்கும் போகல, ரெகபெயாமுக்கும் போன மாதிரி தெரியல, யெரொபெயாமுக்கும் போன மாதிரி தெரியல. ஆனால் அருமையானவர்களே, இவ்வளவு பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணமே விக்கிரக ஆராதனையும் தேவனற்ற ஒரு வாழ்க்கையும். ஆகையினால அநேக நேரங்களில் நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அநேக வருத்தங்கள், வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவிர்க்கிறவர்களாய் காணப்படலாம். நான் ஒருவேளை சாபத்தினுடைய உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் எடுத்துகிட்டு வரல. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது there is a spiritual law. சில காரியங்கள், அதாவது ஆவிக்குரிய ஒரு 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 அதாவது பின் நிகழ்வுகள் என்று சொல்லி, இந்த ஸ்பிரிச்சுவல் மேட்டரை இப்படி செஞ்சா இதனுடைய ரிசல்ட் நமக்கு இப்படி இருக்கும், இந்த ஆவிக்குரிய காரியத்தை நம்ம செய்யாத விட்டா அதனுடைய ரிசல்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஆண்டவர் நம்ம மீது கிருபையா இருக்கிறாரு, ஒண்ணு நம்ம கவனிச்சுக்கணும், பிசாசனுடைய எல்லைகளுக்குள்ள போயிட்டா அவன் நம்ம மேல கிருபையா இருக்க மாட்டான். அவன் நம்மை ஒரு சின்ன தவறுலையும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவன் காத்துக்கிட்டே இருக்கான். அவனே தான் நம்மை பாவம் செய்யும்படியாக தூண்டுவான். ஆனா நம்ம பாவம் செஞ்சிட்ட உடனே ஆண்டவர் முன்பாக போய் அந்த நியாய தீர்ப்புல நம்மை கொண்டு நிறுத்துவான். இல்லைன்னா நம்முடைய மனசாட்சியில நம்மை போட்டு அவன் வாதிப்பான், நீ கடவுள்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவர்கள் எல்லாவற்றிலும் நம்ம அறிய வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம அந்த ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவுல நம்ம என்ன ஆண்டவருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறோம், இல்லை என்ன செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாம இருக்கிறோம், இல்லை தேவனுக்கு முன்பாக எந்த விதத்துல நம்ம ஒரு மறைமுகமாக நம்ம பொய்களை தேவனிடத்துல நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனால கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. ஆக இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை நிமித்தமாக நடந்தது. ஆனால் யாரும் அந்த விக்கிரக ஆராதனையை பற்றி கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 ராஜாக்கள் 11, 12, 13 இது எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கிறோம். இனியும் தொடர்ந்து அதையே தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் யூதாவினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்க போகிறது. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவனுக்கு விரோதமாக போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து ஆவிக்குரிய விதத்தில் அவரை பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையில நம்மை நடத்துவதாக தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். Hallelujah. Praise you God. Praise you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. Hallelujah. நன்றி ராஜா. நாளில் நம்ம கேட்ட ஒருவேளை அநேக காரியங்களை ஏதாகிலும் ஒன்றை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கலாம். இந்த காரியத்திற்காக நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஆண்டவர் சில காரியங்களை நம்மை சுற்றிலும் செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூட் ரீசன், ஒரு மூல காரணம்
என்ன என்பதை நம்ம அறிந்து அந்த காரியத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த காரியத்தில் கவனம் செலுத்தி நான் என்னுடைய வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்க நம்ம இந்த நேரத்தில் இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். Hallelujah, praise you. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே சுவாமி, அப்பா உடைய சமூகத்துக்காக தகப்பனே, அப்பா நீரப்பா எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே சுவாமி, அப்பா தகப்பனே ராஜா. ஆண்டவரே சுவாமி, இதோ கர்த்தாவே இந்த நாளில கர்த்தாவே நாங்கள் வாசித்த அந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் தகப்பனே எங்களோடு இடைப்பட்ட ராஜா. ஆண்டவரே சுவாமி, அப்பா தகப்பனே ராஜா, நீ பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, அப்பா தகப்பனே இதோ ராஜா. ஆண்டவரே மாம்சத்தின்படி கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே சுவாமி, இதோ கர்த்தாவே இந்த யெரொபெயாம் தகப்பனே ஆண்டவரே சுவாமி வாக்குத்தத்தத்துக்கு வெளியே இருந்தாலும் ராஜா. ஆண்டவரே சுவாமி, அவன் தகப்பனே ஆண்டவரே இந்த தாவீதின் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே வழிகளை பின்பற்றி நடந்தால் அவனுக்கும் ஒரு நிலையான ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன் என்று தகப்பனே நீங்க சொல்லிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே சுவாமி, அப்பா கர்த்தாவே எங்களையும் கூட கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே சுவாமி, வாக்குத்தத்தத்துக்கு வெளியே இருந்தாலும் ராஜா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே உம்முடைய வழியிலே நடக்கும்போது கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே சுவாமி, அப்பா தகப்பனே நீர் பாரபட்சம் இல்லாத தேவன் என்று கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே நாங்கள் கேட்ட தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே சுவாமி, எந்த ஜனத்திலும் எந்த ஜாதியிலும் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே பிரியமானவைகளை செய்கிறவர்களை கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, இப்பொழுது கூட எங்களுடைய நாட்களில் கூட ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா. அப்பா எங்களுக்கு உமக்கும் கர்த்தாவே ராஜா இருக்கிற உறவை கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா. ஆண்டவரே சுவாமி, இல்லாம கர்த்தாவே எவ்வளோ காரியங்கள் தகப்பனே கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே தேவனுடைய காரியங்கள் என்ற எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே காணப்படுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமே, அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் ராஜா ஆஃபர் பண்ணப்படுகிறது ராஜா. கன்வீனியன்ட்டா இருக்கும்படியா ராஜா. ஆண்டவரே சுவாமி, அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே சுவாமி, அப்பா தகப்பனே ராஜா. ஆண்டவரே சுவாமி, ஒரு கவலை இல்ல ராஜா. ஆண்டவரே அதை செய்த கர்த்தாவே அந்த ராஜாவுக்கும் ஒரு கவலை இல்ல சுவாமி. இது நாங்களுக்கு கூட அப்படி போய்விடாத ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் தகப்பனே ஆண்டவரே வேதத்துல ராஜா நீங்க தெளிவா எழுதி வச்சிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே சுவாமி, அவர் செய்த ஒரே பாவத்தை கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே அதற்கு தண்டனை கிடைத்தது என்று கர்த்தாவே அறிந்திருந்தோம். எவ்வளவு தைரியமாக கர்த்தாவே ராஜா அவங்க உண்டாக்கி தகப்பனே அதே பாவத்தை செய்தாங்க என்று கர்த்தாவே ராஜா. நாங்களுக்கு கூட கர்த்தாவே காரியங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே ராஜா இது தப்பு தவறு என்று அறிவுறுத்தி ராஜா. ஆண்டவரே அதற்கு கர்த்தாவே விடுத்திருந்து கர்த்தாவே மறுபடியும் கர்த்தாவே இந்த காரியங்களை நாங்களும் கூட செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் ராஜா. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே சுவாமி, ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் பூர்வ பாதைகள் எழுதிருந்து கர்த்தாவே ஆமென். எஸ் லார்ட். நடங்கன்னு சொன்னீங்களே. ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். இதோ கர்த்தாவே ஈஸியா கிடைக்கிறது, எளிதாய் அடைய முடிகிறது என்று கர்த்தாவே ராஜா அநேக காரியங்களுக்கு நாங்கள் சென்று விடாதபடிக்கு ராஜா கர்த்தருடைய காரியங்களில் கவனமாய் செயல்பட கர்த்தர் நன்றி நன்றி. அப்படியே தகப்பனே ராஜா. இதோ கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே இந்த வாழ்க்கை காரியங்களுக்காக மாத்திரம் நாங்கள் உமக்கு நம்பிக்கையுள்ளவர்களாய் இராதபடிக்கு ராஜா. ஆண்டவரே சுவாமி, பாவங்களை குறித்து கர்த்தாவே ராஜா வருத்தப்பட்டு வந்து கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே Yes Lord Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Master, thank you Lord. Hallelujah, praise you God. Amen, 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 hallelujah, praise the Lord, praise you.